ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரமாறன்ல இன்னைக்கு ஷூட்டுக்கு வரக்கூடிய மேல் மாடல் பார்த்தீங்கன்னா வராமல் போயிட்டாரு. அதனால மாறனை நடிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டேரக்டர் சொல்கிறாங்க, நம்ம வீரா சூப்பரான ஆள், இவங்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. வீரா ஐயா இவெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாறனும் ராம் கிட்ட டேரக்டர் சொல்கிறாரு, என்னங்க சார் நீங்கள் ஹாலிவுட் நடிக்க ஒருத்தர் பேரை சொல்லி அவங்களும் இப்படித்தான் நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, மறுபடியும் டாப்ல வந்துட்டாங்கல்ல, அது மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களை நடிக்க வைக்கலாம், இவங்க தான் கரெக்டா இருக்கும், அது மட்டும் இல்லாம இவங்க வந்தா தான் நான் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் போயிடுறாரு. யோசனை பண்றாரு ராகவன். ஆமா வீரா, நீ சொல்றது அவங்க சொல்றது கரெக்டா, நீ நடிச்சா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயே இவன் சொல்றதெல்லாம் போய், இவன் சொல்றது நம்பாத அப்படின்னு சொல்றாரு. மாறன் இல்லம்மா வீட்டெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வீரா அப்ப வந்து யோசனை பண்றா, ஐயோ யோசனை பண்றான், இவ வேற யோசனை பண்றா, இவளை நம்ம யோசனை பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ முதல்ல போடா, நீ அதெல்லாம் பண்ணாத, சரி இருக்காது, செட் ஆகாது உனக்கு அப்படின்னு சொல்றாரு மாறன். அப்போ ராகவன் சொல்றாரு, வேணா ஒண்ணு பண்றேன், அத்தைகிட்ட தானே நான் பேசிக்கிறேன் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காரு. மாறன் சொல்றாரு, இவர் அவன் சொல்றான்லாம் கேட்காத, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது நினைக்கிறாங்க வீரா, இவனுக்கு என்ன நான் நடிக்கிறது பிடிக்கல போல இருக்கே, அப்போ இவனை வெறுப்பேற்றணும்னா நம்ம நடிச்சோன்னா இவன் வெறுப்பாகும் போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்மணி அவங்க அத்தா ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க. என்ன கண்மணி, ஆட் ஷூட் எல்லாம் உங்க வீட்டுல நடக்குது போல இருக்கு உங்க கடைக்கு? ஆமாத்தான், நேத்து அவர் சொன்னாரு, நான் தான் சொன்னேன் அவரை நடிக்க சொன்னேன், ஏன்னா எப்படியும் அந்த விளம்பரம் சொதப்பணும் அப்படிங்கிறதுக்காக நடிக்க சொன்னேன், அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு, அதனால நான் தான் சொன்னேன், சும்மா சின்ன ஹீரோயினா போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்மணி, நீயும் பயங்கரமான ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, சும்மாலாம் என்னோட தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நான் நிறுத்த மாட்டேன், மாமா கிட்ட அது வாங்கணும் இது வாங்கணும் கல்யாணத்துக்கு சொல்லி டார்ச்சர் பண்ண போறான் அவரை அப்படிங்கும் போதே அவங்க அத்தை சொல்றாங்க, இங்க பாரு, ஒருவேளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டு போறாரு, அத்தை ஏன் அதை இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் அவர் நிறுத்துறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா ரொம்ப குற்ற உணர்ச்சியில அவர் இருக்காரு, கண்டிப்பா அவரு நாங்க என்ன சொன்னாலும் செய்வார், ஏன் இந்த சொத்தவே எங்க பேர்ல எழுதி வைன்னு சொன்னாலும் எழுதி வச்சிருவாரு, அவ்வளோ இதுல இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ போ, உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் செட்டில் ஆகுது, நீ பழி வாங்குறதுக்கு கரெக்டான ஒரு இதா போச்சு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தையும். அந்த சீன் கட் ஆகுது. அடுத்ததே கண்மணியோட வீட்டை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம வீரா வீடு இருக்குங்களா, அங்க காமிக்கிறாங்க. கண்மணி வர்றாங்க. கண்மணி பார்த்த உடனே வீரா கேக்குறாங்க, ஆமா நீ வந்திருக்கிய, என்ன விஷயமா வந்த, என்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏண்டி ஏதாச்சும் சொல்றதுக்காக தான் வரணுமா, இல்லாட்டி நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா முத்துலட்சுமி சொல்றாங்க, என்னடி வந்தாவே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பேசாம என்ன கண்மணி சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லம்மா இவளை ஆட் ஷூட்ல நடிக்க வைக்கிறதுக்கு தான் எங்க கடைக்காக சொல்லியிருக்காங்க, இவன் நடிக்க மாட்டேன்னு சொல்றாளாமா, ப்ளீஸ் நடிக்க சொல்லு, எங்களுக்கு வசதியா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு முத்துலட்சுமி சொல்றாங்க, மாப்பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு, மாப்பிள்ளைக்கும் அண்ணனுக்கும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல, நடிடி அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்றாங்க. கோவம் வந்துருது நம்ம வீராக்கு, செம்ம கடுப்பா இருக்காங்க வீரா. எப்ப பார்த்தாலும் சரி கல்யாணத்துக்கும் அப்படித்தான் ரெண்டு பேரும் கம்பல் பண்ணி நான் ஓகே சொல்ல வச்சுக்க, இதுக்கும் இப்படியே பண்றீங்களா அப்படின்னு புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வீரா. அடுத்த கடையை காமிக்கிறாங்க. வீரா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாச்சு போல இருக்கு அப்படின்னு வந்து மாறன் கேட்கிறாரு. இப்போ என்ன அதுக்கு உனக்கு, இல்ல நம்ம ஃபேமிலிக்குலாம் இது செட் ஆகுதுல அதான் சொன்னேன். நம்ம ஃபேமிலியா? ஆமா நம்ம ஃபேமிலி தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மாறன். கரெக்டா பார்த்தா அங்க அரவிந்த் வர்றாரு. அரவிந்தை பார்த்தோன்னே மாறன் கடுப்பாவாருன்னு பார்த்தா வாங்கன்னு கை குலுக்கி கூட்டிட்டு வந்து வீராக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள வந்திருக்காங்க, சேர் எடுத்து போடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பா, இவன் ஒருத்தர் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க வீரா கிட்ட அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இந்த திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதான் அப்படிங்க. இல்ல இப்பதான் ஆடிட்டிங் முடிஞ்சுது, அவ ஃப்ரீயா தான் இருக்கா அப்படின்னு சொல்றாரு மாறன். இல்ல வேலை முடிஞ்சுது, ஆனா இப்போ ஃப்ரீ தான் அப்படிங்க. சரி நீங்க பிஸியா இருப்பீங்க, நான் வேணா ஏதாச்சும் துணி வாங்கிட்டே பேசுற மாதிரி பேசட்டுமா, ஏங்க இங்க ஏதாச்சும் டிஷர்ட் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லவும், ஜென்ஸ் செக்ஷன் வந்து 2வது ஃப்ளோர்ல தான் இருக்கு சார் அப்படின்னு சொல்லவும், நீங்க எதுக்கு சார் போறீங்க, பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டிஷர்ட் எடுத்துட்டு வர போறாரு மாறன். அப்போ வந்து கையை பிடிச்சி நம்ம வீரா அரவிந்த கூட்டிட்டு போறாங்க. உங்ககிட்ட தனியா பேசணும், இங்க வேண்டாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்தானவே செம காண்டாகிறாரு மாறன். அதுக்கப்புறம் தனியா கூட்டிட்டு வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல உங்ககிட்ட பார்த்து பேசுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆபீஸ் போகலையா அப்படின்னு கேக்குறாங்க வீரா. இல்லைங்க, உங்களை பார்த்து பழகி பேசினா தான் நம்ம ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அதான்
லீவ் போட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அரவிந்த். அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு டிஷர்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அதெல்லாம் வேண்டாம் கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க இங்க ஒரே கம்ஃபர்டபுள் இல்லாம இருக்கு, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால நம்ம வேற ஒரு பக்கம் தனியா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போ சொல்லிடுறாங்க அரவிந்த். இது எல்லாத்தையும் இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு வேற பாத்துக்கிட்டு இருக்காரு மாறன். அப்போ மாறன் கிட்ட என்ன நாங்க பேசிட்டு இருந்தது ஒட்டு கேட்க வந்தியா? சாச்சா அதெல்லாம் இல்ல. அஜிஜோ இவகிட்ட என்ன சொல்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு மாறன். தெரியும்டா நாங்க என்ன பேசுறோம்னு சொல்லியா கேக்குறதுக்குதான் அந்த பொண்ணு டிஷர்ட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டியா? தெரியும் தெரியும். சும்மா எப்படி பேசிட்டு இருக்கிற? நீ தான் டிஷர்ட் கேட்டீங்க அதனாலதான் கொண்டு கொடுக்க சொன்னேன், இதுக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நான் போறேன், நீங்க இல்லைன்னா ஏதாச்சும் பேசிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் போறாங்க. டேய் நாங்க என்ன பேசுறோம்னு கேட்கறதுக்கு உனக்கு கியூரியாசிட்டியா இருக்கும், எனக்கு அது நல்லாவே தெரியுது. என்ன பாக்குறதுக்கு அவரு லீவ் போட்டு வந்திருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், சரி சரி அடுத்த தடவை வரப்ப வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மாறன் போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஒரு வேலை செய்யற பொண்ணு, அக்கா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கக்கா, எப்படிமா சொல்ற? இல்லக்கா என் புருஷன்லாம் லீவ் போட சொன்னா லீவும் கூட போட மாட்டாருக்கா, ஆனா பரவாயில்ல கல்யாணத்துக்கு முன்னாடி லீவ் போட்டு உங்களை பார்க்க வந்திருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா மாறன் அப்படியே கூட வந்தாரு பாத்தீங்களா, கோயிலுக்கு வந்தது மாறன், அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போனது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. வீரா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்கிற நாள் வந்துருது. கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரமே கிளம்பி வர்றாரு மாறன். அதை பார்த்துட்டு வள்ளி கேக்குறாங்க, டே என்னடா இது 8 மணியும் கூட ஆகல, அதுக்குள்ள கிளம்பிட்ட, எங்கடா போற? கடைக்கு தான் அத்தா. என்னடா இப்ப வர வர கடையே கதியா இருக்கிற, என்ன விஷயம் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு மாறன். அங்கதான் அவ இருக்கா, அவளை பார்த்தா தான் மனசுக்கே நிம்மதியா இருக்குதா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கா? ஒண்ணு இல்ல அத்த. டே அந்த பொண்ணை பத்தி என்னடா நினைக்கிறா? அவனுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளைக்கு முன்னாடி நீ தானே அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அப்ப உனக்கு தானே உரிமை இருக்கு, நீ அந்த பொண்ணுகிட்ட போய் மறுபடியும் கேளுடா, கல்யாணம் நடக்கல இன்னும் அப்படின்னு வேற சொல்றாங்க வள்ளி. அத்தா அப்படியா சொல்ற? எனக்கு எடுக்கிறதே நீ தான் தா அப்படின்னு சொல்றாங்க மாறன். டேய் உங்க அப்பா மாதிரி நீயும் சொல்லி பழகிட்ட போ அப்படின்னு சொன்னோடனே, என்னத்தா இந்த நேரத்துல போய் அவரை போய் பேசிக்கிட்டு இருக்க, சரி சரி விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு போகும்போது, டே மாறா என்னமோ ஷூட்டிங் கடையில் நடக்குதாமா, அங்க வீராங்கூட நடிக்கிறாளாமா, அவனால நடிப்பாளாடா? நடிப்பா. சரிடா என்ன ஷூட்டிங் பார்க்கணும் எனக்கு ஆசைடா, என்னை கூட்டிட்டு போறியா? ஐயா அத்தை அதெல்லாம் வேண்டாம் அத்தை, திரும்ப திரும்ப எடுத்த சினிமே திரும்ப திரும்ப எடுத்துட்டே இருப்பாங்க, உனக்கு போர் அடிக்கும், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. டேய் என்னடா அத்தையே கேட்குறேன் ஆசையா கேட்குறேன், கூட்டிட்டு போக மாட்டியா? ஐயோ சென்டிமெண்டால அடிக்கிறியா அத்தை? சரி நான் டென்ஷனா இருக்கிறேன், வெளியே போயிட்டு நான் போவேன் சரியா, அதனால நீ ராகவன் வீட்டில் தான் இருக்கான், ராகவன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துடுறாங்க. அங்க கடையில பாத்தீங்கன்னா எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம வீராக்கு பார்த்துட்டு இருக்காரு, ரொம்ப ஃபீல் பண்ணி பாக்குறாரு மாறன். அந்த சமயத்துல டைரக்டர் கிட்ட வேகமா ஓடி வந்து அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் சொல்றாரு, ஐயா உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும், நமக்கு ஷூட்டுக்கு நடிக்க வந்த மாடல் வராம போயிடுச்சு, அதாவது ஜென்ஸ் மாடல் வராம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒரு பக்கம் ஷூட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, டே ரகசியம் சொல்றேன்னு சொல்லி ராகவனுக்கு கேட்கற மாதிரி சொல்லிட்டியடா அப்படின்னு சொல்றாங்க. ராகவனும் பக்கத்துல தான் இருக்காங்க. ராகவன் சொல்றாரு, சார் என்ன சார் கடையில லீவ் விட்டுருக்கோம், ஏகப்பட்ட லாஸ் ஆகும் சார், இன்னொரு தடவை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ராகவன் என்ன சார் ஷூட்டிங் இன்னொரு தடவை எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க, எதுக்கு இன்னொரு தடவை எடுத்துக்கிட்டு இன்னைக்கே எடுத்துடலாம் சார், நம்ம கடையை சுத்தி பார்க்கறதுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டு பாத்தீங்களா, அந்த பையன் கரெக்டா இருப்பான், பாக்கிறதுக்கு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான் சார், அவனை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. யாரை சொல்றீங்க சார்? அதான் சார் உங்க தம்பி அப்படின்னு சொல்றாரு டைரக்டர். சார் இல்ல சார் அவன் வீராவே நடிக்க வேண்டாம்னு சொன்னான் சார், அவன் கண்டிப்பா நடிக்க மாட்டான் சார், பேசினா கண்டிப்பா நடிப்பாரு சார் அப்படின்னு சொல்லி டைரக்டரும் சொல்றாரு. இதை கேட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு ராகவன். இதோட இந்த எபிசோட் முடியுது.